ஓம் சாந்தி. 10/5/2026 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். பாபா இன்னைக்கு முரளியில் சொமானத்தினுடைய பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். ஒவ்வொரு சொமானம் நம்ம கேட்கறதுக்கு மட்டுமல்ல, பிறருக்கு சொல்வதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொன்றையும் அனுபவிப்பதற்கான சொமானம். சொமானத்தில் எந்த குழந்தைகள் இருக்கின்றார்களோ அவர்கள் மிக மிக பெருமிதத்தோட, நஷா குஷியோட, வாகரே ஆகா நான் எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ற அந்த நஷாலே எப்பொழுதுமே இருப்பார்கள். பாபா தலைப்பு சொல்கிறாங்க, சாரோஹி சப்ஜெக்ட் மே स्वमान के अनुभवी स्वरूपन अनुभव की अथॉरिटी को कार्य में लगाओ. 4 சப்ஜெக்டிலும் ஸ்வமானத்தினுடைய அனுபவி சொரூபமாகி அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி மூலமாக காரியம் செய்யுங்க. அனுபவத்தோட, அனுபவ சக்தியோட உங்களுடைய காரியத்தில் ஈடுபடுங்க. ஒரு அனுபவி ஒரு காரியம் செய்யறதுக்கும் மற்றவங்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அனுபவி எப்படி செய்வாங்க? விதிப்படி, முறைப்படி கரெக்டாக செய்வாங்க, நிதானமாக செய்வாங்க, அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டாங்க, அறக்குறையாக செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் பாபா 4 சப்ஜெக்ட்லேயும் கொண்டு வாங்கங்கிறார். आज ब्राह्मण संसार के रचयिता बाप दादा अपने चारों ओर के ब्राह्मण संसार को देख रहे हैं. இன்று பிராமண உலகத்தை படைக்கக்கூடிய பகவான் பாப்தாதா நாலாபுறமும் இருக்கக்கூடிய பிராமண உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹரேக் பிராமன் சாரே சன்சார்மே விசேஷ ஆத்மா. ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும், பாபா சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் முழு உலகத்திலும் ஸ்பெஷலானவர்கள். கோட்டோமே கோயி ஹே, கோடியிலும் ஒரு சில குழந்தைகள். क्योंकि साधारण तन्मे आए हुए बाप को पहचान लिया. சாதாரண ரூபத்தில் வந்துள்ள பகவானை புரிந்து கொண்டுள்ளார்கள். बाप दादा भी दिल में समाने वाले बच्चों को दिल से दिल का प्यार दे रहे हैं. பகவானும் கூட யாருடைய உள்ளத்துல பகவானை கலந்து வைத்துள்ளார்களோ, உள்ளத்துல யாரு பாபாவை வச்சிருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமான அன்பை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். हरेक बच्चा अपने को ऐसा बाप का प्यारा दिल में बाप को समाया हुआ अनुभव करते हैं. ஒவ்வொரு குழந்தைங்களும் பாபா என்னோட இருக்கார், என்னுடன் இருக்கார், என் கூடவே இருக்கார் அப்படிங்கிற அந்த அன்பை ஒவ்வொருவருமே அனுபவம் செய்கிறாங்க. பாப் के लिए हर बच्चा अति प्यारा, सर्व का प्यारा. பாபாவிற்காக ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப அன்பானவர்களும் அனைவருக்கும் பிரியமானவர்களாகவும் இருக்காங்க. आप सभी बच्चों का सर्व आत्माओं के प्रति चैलेंज हैं. हम योगी जीवन वाले हैं. உலகத்தின் முன்னாடி பாபா சொல்றார், உலகத்தின் முன்னாடி நீங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க. என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம்? நாங்கள் கர்ம யோகியாக, யோகி வாழ்க்கை உடையவராக இருக்கின்றோம். யோகியாகவே கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு நம்ம எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? சபதம் எடுத்திருக்கிறோம். தோ சல்தே ஃபிர்தே கரம் கர்த்தே யோகி ஜீவன் வாலே நிரந்தர் யோகி. நடந்தாலும் அமர்ந்தாலும் எந்த வேலை செய்தாலும் நிரந்தர யோகியாக இருக்கின்றோம். சாஹே யோகுமே பைட்டே சாஹே கோய் பி கரம் கர்த்தே கர்ம யோகி. நம்ம யோகாவில் உட்கார்ந்தாலும் சரி, கிளாஸில் உட்கார்ந்தாலும் சரி, அல்ல வேறு வேலைகள் செஞ்சாலும் சரி, நம்ம எந்த உணர்வில் இருக்கிறோம்? நான் ஆத்மா கர்மயோகி. ஜீவன் கா லக்ஷ்ய ஹி சதா யோகி. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே என்னன்னா சதா யோகி. நான் எங்கே போனாலும் நான் யோகி என்ற நினைவு நமக்கு எப்போதுமே இருக்குது. बाप दादा हर एक बच्चे के मस्तक में चमकता हुआ भाग्य देखते हैं. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய நெற்றியில பகவான்
பிரகாசிக்கும் பாக்கியத்தை பார்க்கிறார். கியா தேக்தே, பாக்கியத்துல என்ன பார்த்தார்? மேரா ஹர் பச்சா ஸ்வமான்தாரி ஸ்வராஜ்ய அதிகாரி ஹே, என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் சுமானதாரிகள், சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்காங்க. ஜஹா சுமான் வஹா தேகாபிமான் ஆன் நஹி சக்தா, எங்கு ஸ்வமானம் இருக்கின்றதோ அங்க தேக அபிமானம் வர முடியாது. அபிபி ஸ்வமானுக்கு யாது கரோ, பாபா சொல்றாங்க. இப்ப கூட நீங்க ஸ்வமானத்தெல்லாம் அப்படியே லைனா நினைச்சு பாருங்களேங்கிறார். ஏகே சுமான் கி மாலா ஃபேர்த்தே ஜாவோ, ஒவ்வொரு சொமானத்தின் மாலை அப்படியே உருட்டிக்கிட்டே வாங்க. பின்ன பின்ன சொமான் தியே, எவ்வளோ விதவிதமான சொமானத்தை பாபா கொடுத்துருக்கார். அநேக சொமான் தியே, அநேக சொமானங்களை கொடுத்துருக்கார். சொமான் மே லவ்லின் ஹோ ஜாயங்கே, இந்த சொமானத்தை நினச்சிங்கன்னா அப்படியே சொமானத்தில் அப்படியே அன்பினுடைய அந்த இதில் மூழ்கிடுவீங்க. சொமானத்தின் அன்பில் மூழ்கி விடுவீர்கள். लेकिन बाप दादा को हर बच्चे एक बात बच्चों के अब तक भी अच्छी नहीं लगती, जानते हो. ஆனா சொமானத்தை பாபா கொடுத்தாலும் ஒரு விஷயம் குழந்தைங்களோடது பாபாவுக்கு இப்பயும் பிடிக்கலையா, நல்லதா படல. அது என்ன விஷயம் தெரியுமா? कोई भी बच्चा कहता हमें सोमान में स्थित होने में कभी कभी मेहनत लगती है. சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா நீங்கள் சொமானம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த சொமானத்தில் எங்களால் நிலைத்திருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாகத்தேக லேக்கின் கபி கபி மேனத் லக்திகே, பிடிக்குது, சொமானத்தில் இருக்கணும்னு பிடிக்குது, ஆனால் கஷ்டமாக இருக்குது பாபான்னு சொல்கிறாங்க. சர்வசக்திவான் பாபா பச்சோं की मेहनत नहीं देख सकते. சர்வசக்திவான் பகவான் குழந்தைங்க கஷ்டப்படுறதை பார்க்க முடியறதில்ல. ஜஹா மொஹபத் होती है वहाँ मेहनत नहीं. எங்கே அன்பு இருக்கோ அங்கே கஷ்டமே தெரியாது. அப்போ ஏன் கஷ்டமாக இருக்குது? சொமானத்தை நினைக்கும் போது பாபா மேலே அன்பு தேவை. இன்னும் ஜஹா மெஹனத் வஹா மொஹபத் மே கமி, எங்கே கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே அன்பு ஏதோ குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். सोमान में स्थित होने का पुरुषार्थ भी कर रहे हैं, लेकिन अभी कमी क्या देखी. குழந்தைங்க சொமானத்தில் இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சொமானத்தில் இருக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் என்ன குறைய பாபா பார்த்தாரு? सोमान याद है सोच रहे हैं, लेकिन सोमान स्वरूप बन अनुभवी मूर्त बन अनुभवी के अथॉरिटी स्वरूप बनने में कमी देखा. சொமானத்தை நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க பாபா இப்படிலாம் சொமானம் கொடுத்துருக்காருன்னு. ஆனால் அந்த சொமானத்தின் சொரூபம் அதே அப்படி அந்த சொமானத்தின் ரூபமாகவே ஆகிறதுல கொஞ்சம் குறைபாடு தென்பட்டது. ஹர் பாத் மே ஹர் சப்ஜெக்ட் மே அனுபவி சொரூபன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் குழந்தைகள் அனுபவி சொரூபமாக ஆக வேண்டும். चाहे ज्ञान योग धारणा और सेवा चार ही सब्जेक्ट में अनुभव स्वरूप बनना. ஞானமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், தாரணையாக இருக்கலாம், சேவையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றின் அனுபவம் ஏற்பட வேண்டும். அனுபவிக்கோ மாயாபி ஹிலானகி சக்தி, ஏன் அனுபவி ஆகணும்? அனுபவிய மாயா என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. बाप दादा आज सभी बच्चों को अनुभवी स्वरूप में देखने चाहते हैं. பகவான் குழந்தைங்களிடம் விரும்புவதாவது அனுபவி சொரூபத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். அதை பாபா பார்க்கணும்னு விரும்புகிறார். கஷ்டமா இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டார். என்ன குறைவுன்னு? எங்கே அன்பு இருக்கோ அங்கே கஷ்டமே இருக்காது. ஹரேக் அப்னேக்கோ செக் கரோ. இப்போ நாம் நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். कर्मयोगी जीवन वाला हूँ, जीवन नेचुरल और सदाकाल की होती है. என்ன சோதனை பண்ணணும்? நான் உலகத்தின் முன்னாடி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன் பாபா, நான் யோகி வாழ்க்கை உடையவர், கர்ம யோகியாக நான் இருக்கின்றேனா? நேச்சுரலான யோகம்
இயல்பாகவே எனக்கு இருக்குதா செக் பண்ணி பாருங்க. आज बाप दादा ने देखा मेहनत क्यों करनी पड़ती है. இன்று பாப் தாதா பார்த்தார் ஏன் இன்னும் கஷ்டம் ஏற்படுது. अनुभव स्वरूप बनने में नंबरवार पुरुषार्थ अनुसार देखा. அனுபவ சொரூபமாக இருக்கிறதுல நம்பர்வார் முயற்சியின் அனுசாரத்தை பாபா பார்த்தார். குழந்தைங்கள்ட்ட அந்த மாதிரி நம்பர்வாரா இருக்கிறத பாபா பார்த்தாங்க. एक सेकंड में 4 ही सब्जेक्ट में अपनी सोमान के अनुभवी स्वरूप की अनुभूति होनी चाहिए. ஒவ்வொரு செகண்டும் 4 சப்ஜெக்ட்லையும் சொமானத்தின் அனுபவி சொரூபத்தினுடைய அத்தாரிட்டி அனுபவம் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேக அபிமானம் வர முடியாது. जिसे रोशनी क्या है अंधकार ठहर नहीं सकता ना. வெளிச்சம் எங்கே இருக்குதோ அங்கே இருள் இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி எங்கே அனுபவம் இருக்கின்றதோ அங்கே மாயா தேக அபிமானத்தை கொண்டு வரவே முடியாது. அபி சமய பிரமான் சப் அச்சானக் ஹோனா. பாபா நேரத்தின்படி திடீர் என்று எதுனாலும் நடக்கும்னு சொல்கிறார். பத்தாக்கே நகி ஹோனா, எதுவுமே சொல்லிட்டுலாம் வராது. जैसे भी प्रकृति की बातों में अचानक का खेल चल रहा आरंभ हुआ है. अभी नई नई बातें अचानक हो रही है. பாபா சொல்றார் இயற்கையோட விஷயத்தை பார்க்கும்போது திடீர்னு விளையாட்டை காட்டுது. எப்போ வரும்னு தெரியாது. இப்படி குஜராத்தில் சுனாமி வந்தது, பூகம்பம் எர்த்குவைக் வந்தது, லட்சக்கணக்கான பேர் போயிட்டாங்க. அதில் இந்தமாரி எந்த நேரம் எது இயற்கையின் சீற்றம் வரும்னு நமக்கு தெரியாது. इकट्ठे एक समय अनेकों को टिकट कट रही है. ऐसा कोई एक्सीडेंट भिन्न भिन्न स्थान पर अचानक होना आरंभ हो गया. பாருங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் திடீர்னு அதுவும் அதிகமாக ஏற்படுது, ஆரம்பம் ஆயிட்டுங்கிறாரு. எல்லாம் ஒன்றா சேர்த்து டிக்கெட்டை கட் பண்ணக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டது. எல்லாரோட டிக்கெட் போகுதுங்கிறார் பாபா. ஒன்றா சேர்ந்து போகுது. தைசி சமயமே அப்போ எவரடிஹே, அந்த மாதிரி திடீர்னு நடக்கும்போது நீங்கள் தயாரா? तो ये तो नहीं कहेंगे कि पुरुषार्थ कर रहा हूँ எவரெடி. இல்லை அப்படி சொல்லுவீங்களா, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் பாபா, இன்னும் தயாராகணும். எவரெடி அப்படியா, அல்லது நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் பாபா அப்படி சொல்கிறீங்களா? பாபா கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக செல்ஃபை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய நேரம், சொமானத்தோட அனுபவியாக ஆகுவதற்கான நேரம்னு பாபா சொல்கிறாங்க. अच्छा वरदानम. नॉलेज की लाइट द्वारा पुरुषार्थ के मार्ग को सहज और स्पष्ट करने वाले फरिश्ता स्वरूप भव. நாலேஜோட லைட்மைட்டோட முயற்சியினுடைய மார்க்கத்தை சகஜமாக தெளிவானதாக ஆக்கக்கூடிய ஃபரிஷ்தா स्वरूपम ஆகுங்கள். फरिश्तेपन की लाइफ में लाइट और माइट दोनों ही स्पष्ट दिखाई देते हैं. பாபா சொல்கிறாங்க, ஃபரிஷ்தா லைஃப்பில் லைட் மைட் ரெண்டுமே தெளிவாக இருக்கும் ஃபரிஷ்தாக்கு. लेकिन लाइट माइट का रूप बनने लिए मनन करने सहन करने की शक्ति चाहिए. நம்ம ஃபரிஷ்தானாலே லைட் மைட் ஆகணும். லைட் மைட் ஆகணும்னா அதற்கு 2 விஷயம் வேணும், 2 சக்தி வேணும். ஒன்று சிந்திக்கும் சக்தி, இன்னொன்று सहन பொறுத்து கொள்ளும் சக்தி வேணும். मनसा के लिए मनन शक्ति, वाचा कर्मणा के लिए सहन शक्ति धारण करो. மனசுக்கு மனன் சக்தியை கொடுங்க. வாச்சா சேவா, வாயினால் செய்யக்கூடிய சேவைக்கும் செயல்கள் மூலமாக செய்யக்கூடிய சேவைக்கும் பொறுமை சக்தியை தாரணா பண்ணுங்க. जो भी शब्द बोलेंगे कर्म करेंगे वो उसी के प्रमाण होंगे. நம்ம என்ன பேசினாலோ என்ன காரியம் செஞ்சாலோ பொறுமை அதில் இருக்கணும், நிதானம் அதில் இருக்கணும். ये दोनों शक्तियां हैं तो हर एक के लिए पुरुषार्थ का मार्ग सहज स्पष्ट होगा. இந்த 2 சக்தி, ஒன்று மனன் சக்தி, ஒன்று சகன் சக்தி, இது ரெண்டுமே இருந்தால் போதுமானதுங்கிறார் பாபா.
ஒவ்வொருவருமே புருஷார்த்த மார்க்கத்துல சகஜமாக தெளிவானவர்களாக ஆகிவிடலாம். ஸ்லோகன். व्यर्थ बोलना अर्थात अनेकों को डिस्टर्ब करना. பாருங்க எப்படி அழகான ஸ்லோகன் கொடுக்குறார் பாபா. வீணானதை பேசுறீங்கன்னா அநேக பேரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சமம். அவ்யக்த இஷாரா. ஆடாத அசையாத ஏக்கிர ஸ்திதியின் அனுபவத்தை செய்வதற்காக பாபா பாயிண்ட் கொடுக்குறாங்க. பச்சி மாஸ்டர் பிரகிருதி பத்தி ஹோ. நீங்கள் குழந்தைகள் மாஸ்டர் இயற்கையின் அதிபதியாக இருக்கீங்க. பிரகிருதிக்கு கேள்கோதே ஹர்ஷித் ஹோத்தே ரஹோ. இந்த இயற்கையினுடைய விளையாட்டை பார்த்து சந்தோஷப்படுங்க. चाहे प्रकृति हलचल करे, चाहे प्रकृति सुंदर खेल दिखावे, दोनों में प्रकृति पति आत्माएं साक्षी को देख खेल देखती और खेल में मजा लेती है, घबराती नहीं है. பாபா சொல்றாரு, இயற்கை அழகான காட்சியை கொண்டு வந்து காண்பிக்கும், அதே நேரம் குழப்பமான ஒரு சூழலையும் கொண்டு வந்து காண்பிக்கும். நீங்க எப்படி காட்டினாலும் சரி அது, ஆனா நீங்க இயற்கையின் தலைவன், நீங்க மாஸ்டர் பதி, நீங்க இயற்கையின் பதி, நீங்க சாட்சியாக பார்த்து இயற்கையினுடைய விளையாட்டை ரசிங்க, பயப்படாதீங்க அதை பார்த்துட்டு. इसलिए बाप दादा तपस्या द्वारा साक्षीपन की स्थिति के आसन पर अचल अडोल स्थिर रहने का विशेष अभ्यास करा रहे हैं. இயற்கையினுடைய சூழலை பார்த்துட்டு பயப்படக்கூடாதா. எனவே பாப்தாதா தபஸ்யா சக்தி மூலமா சாட்சி நிலையின் ஆசனத்தில் குழந்தைகள் ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருப்பதற்கான அபியாசத்தை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். இயற்கையின் சூழல் எப்படி வேணாலும் வரலாம். பாபா முரளியில் சொன்ன மாரி அச்சானக்கு திடீர் என்று வரும். அதிலையும் நம்ம எப்படி பார்க்கணுங்கிறார் பாபா, சாட்சியாளராக இருந்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓம் சாந்தி.